வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரை மதன். பெண்களுக்கு நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. பொதுவாக பெண்கள் படிக்கிற ஒரு வகுப்பறையாக இருக்கட்டும், பெண்கள் படிக்கிற ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், பெண்களுக்கு உண்டான வாத்தியார் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பெண்களாக தான் இருக்கணும், டீச்சராக தான் இருக்கணும், பெண்களாக தான் இருக்கணும். அங்கே ஆண்கள் வாத்தியாராக இருந்தால் இது போல் ஹிம்சை நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது. அடிக்கடி பேப்பரில் வர தான் இருக்குது. சில்மிசம் ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணு இல்லை, அந்த கிளாஸில் எத்தனை பொண்ணு படிக்கிறாங்களோ எல்லா பொண்ணுக்கிட்டையும் அந்த வாத்தியார் சில்மிசம் பண்ணுறாங்க. பேத்து வயசு இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா பெண்கள்கிட்டும் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. நிறையா சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் என்ன ஆக்ஷன் எந்த மாதிரி இருக்கிறாங்க ஒன்றுமே புரியலை. மறுபடியும் இந்த போல தவறுகள் எல்லா ஊர்களையும் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது முடிவு பார்த்திங்கன்னா, பெண்கள் இருக்கிற இடத்துல அது எந்த இதாக இருந்தாலும் சரி, ஒரு டியூஷன் சென்டர் போனாலும் சரி, அங்கே கண்டிப்பாக லேடிஸ் பெண்கள் தான் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் முறை. அப்படி தான் இருக்கணும். இல்லைனா இந்த தவறு மறுபடியும் மீண்டும் அங்கங்கே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லைனா தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கணும். நம்மளும் கொஞ்சம் கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கணும். நம்மளும் கொஞ்சம் யோசித்து அந்த மாதிரி மாறி இருக்கணும். இந்த இது பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் இது பண்ண முடியும். இல்லைனா அந்த காம கொடூர்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் சில இடத்துல இன்னும் தெரியாமல் தான் இருக்கும். அது அடுத்தடுத்து பேப்பரில் வரும். கண்டிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்கிற மாதிரி. நன்றி நண்பர்களே.